அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொலியில் நம்ம 7ஆம் வகுப்பு இலக்கணத்தில் இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழியை பற்றி பார்க்க போகிறோம். மிக மிக முக்கியமான பகுதி. நீங்கள் எந்த ஒரு தேர்வு எழுதினாலும் அதில் கண்டிப்பாக இந்த பகுதியிலேருந்து 2லிருந்து 5 வினாக்கள் வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓர் எழுத்து ஒரு மொழி. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள், அதிலே உங்களுக்கு அழகாக புரியும். இ, பூ, கை, இந்த எழுத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த இ அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பறக்கக்கூடிய ஈயை சொல்கிறோம். பூ அப்படின்னா ஏதோ ஒரு மலரை நம்ம சொல்கிறோம். கை அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கையையும் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பொருள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு எழுத்துக்கு பொருள் தரக்கூடிய சொல்லாக இருக்கிறத தான் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓர் எழுத்து, அதுக்கு ஒரு பொருள் இருக்குது, அதனால் அதுக்கு பேர் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மிக முக்கியமான ஒரு பகுதிங்க. இப்போ பாருங்கள், அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பவணந்தி முனிவர் தமிழில் எழுதிய இலக்கண நூல் எது அப்படின்னா நன்னூல். சரிங்களா? நன்னூல் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. பவணந்தி முனிவர். இது என்ன வகையான நூல் அப்படின்னா இலக்கண நூல். இந்த பவணந்தி முனிவர் எழுதிய இந்த நன்னூலில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு? 42 இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அப்போ ஓரெழுத்து ஒரு மொழி 42 என்று கூறியவர் யாருன்னு கேட்பாங்க. பவணந்தி முனிவர். சரிங்களா? இதில் இந்த 42 எழுத்துக்களில் நோ, அதுக்கப்புறம் து, இந்த 2 எழுத்துக்கள் மட்டும்தான் குறியில் எழுத்துக்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். மொத்தம் 42 எழுத்துக்கள் இருக்குது. இதில் 2 எழுத்துக்கள் மட்டும்தான் குறியில் எழுத்து. ரிமைனிங் இருக்கக்கூடிய 40 எழுத்துக்களும் என்னது? நெடில் எழுத்துக்கள். ஒருவேளை நமக்கு என்ன பண்ணலாம், நம்மளை கொஞ்சம் யோசிக்க வைக்கணும் அப்படின்னா, பவணந்தி முனிவர் கூறிய 42 ஓரெழுத்து ஒரு மொழியில் மொத்தம் எத்தனை குறியில் எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்கலாம். அப்போ குறியில் எழுத்துக்கள் எத்தனை? 2. நெடில் எழுத்துக்கள் எத்தனை? 40. ஆக மொத்தம் எத்தனை? 42 இருக்குது. சரிங்களா? அவ்வளோதாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்கிறேன், ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆ. ஆ அப்படின்னா பசு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஆவண்ணா அப்படின்னா ஆநீரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோமாங்க. ஆநீரை அப்படின்னா என்னதுங்க? பசு கூட்டத்தை சொல்லுவோமா? அப்போ ஆ அப்படின்னா என்ன அர்த்தம்? பசுன்னு அர்த்தம். அடுத்தது ஈ. ஈ அப்படின்னா ஈகை. சரிங்களா? ஈனா என்னது? ஈகை. ஈகைனா என்னது? கொடு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஈ என்னன்னா என்னதுங்க? கொடு. அப்போ ஈகைனா கொடுக்குறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஊ. ஊவண்ணா ஊன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊன்னா இறைச்சின்னு நமக்கு தமிழில் மீனிங் இருக்காங்க. அப்போ ஊவண்ணா அப்படின்னா இறைச்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஎன்னா அப்படின்னா அம்பு. அம்பை எய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாங்க. அம்பை எய்தினார் அப்படின்னு தானங்க சொல்லுவோம். அப்போ ஏஎன்னா அப்படின்னா அம்பு. அடுத்தது பாருங்கள், ஐ. ஐனா தலைவன். ஐ தலைவன் வர்றாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ தலைவன் வர்றாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவண்ணா அப்படின்னா ஓடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓடம் அப்படின்னா என்னதுங்க? மதகு நீர் தாங்கும் பலகை. அதாவது ஓடம் அப்படின்னா நம்ம கப்பல் இதில் போகிறது தானங்க நம்ம ஓடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது காவண்ணா அப்படின்னா சோலை. அதை அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. காசோலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ காவண்ணா அப்படின்னா அதுக்கு மீனிங் சோலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது கூவண்ணா அப்படின்னா பூமி. சரிங்களா? ஸோ பூமியை கூர்மையாக கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குது அப்படின்னப்ப கூவண்ணா அப்படின்னா பூமி. அடுத்தது கைனா ஒழுக்கம். சரிண்ணா? கை ஒழுக்கம். அடுத்தது பாருங்கள், கோ அரசன். அரசன் கோவப்பட்டு போகிறாரு. ஸோ கோ அப்படின்னா அரசன். ஐனா ஐ தலைவன் வர்றாரு. கோ அப்படின்னா அரசன். அரசன் கோவப்பட்டு போகிறாரு. அடுத்தது சானா நம்மளே சொல்லுவோம்லங்க, செத்துப்போ அப்படின்றலாம் நம்ம நிறைய வார்த்தைகள் சொல்லுவோம். ஆனால் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்க. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே சா அப்படின்னா இறந்து போ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சி அப்படின்னா நீங்களே சொல்லுவீங்களா, சி அப்படின்னு சொல்லுவீங்களா. அப்போ சீனா என்னதுங்க? இகழ்ச்சி. அடுத்தது சே அப்படின்னா உயர்வு. சரிங்களா? சேனா என்னதுங்க? உயர்வு. அடுத்தது பாருங்கள், சோ அப்படின்னா ஸோ இந்த மதிலை வேறு தாண்டணுமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா என்னதுங்க? மதில். சரிங்களா? அடுத்தது தானா உங்களுக்கே தெரியும். எனக்கு ஒரு புத்தகத்தை எனக்கு ஒரு பேனா அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு கொடுன்னு அர்த்தம். சரிங்களா? தானா
கொடு. அடுத்தது தீ, தீனா நெருப்பு, உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அடுத்து தூணா தூய்மை. சரிங்களா, தூணு எச்சியை துப்பக்கூடாது, தூய்மையாக வச்சுக்கிறணும். அப்போ தூணா தூய்மை. அடுத்து தேனா தெய்வம், தெய்வம்னா கடவுள். சரிங்களா, அப்போ தேனா தெய்வம் கடவுள். அடுத்து தை, தைனா தைத்தல். சரிங்களா, தைனா வந்து என்னதுங்க தையல், அப்போ தைத்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நானா நாக்கு, அப்போ நாவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை, உங்களை பார்த்து நான் சொல்கிறேன் நீ ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் ஒரு ஆள் தான், அப்போ முன்னிலை ஒருமை. சரிங்களா, அடுத்து நே, நேனா நேசம், அன்பாக இருக்கணுங்க. சரிங்களா, நேனா அன்பு. அடுத்தது நை, நை நைன்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம்னா ரொம்ப இழிவாக பார்ப்பாங்க நம்மளை, அப்போ நைனா இழிவு. அடுத்தது பாருங்கள் நோ, வறுமை இருக்கக்கூடாது, நோ, வறுமை யாருக்குமே இருக்கக்கூடாது, நோ. அப்போ பா, பானா பாடல். பூனா மலர். சரிங்களா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பேனா மேகம், மேகத்துலேருந்து தான் சோன்னு மழை பெய்யுமாங்க, அப்போ பெய்யுது, அப்போ பேனா மேகம். அடுத்து பை, பைனா இளமை, இளமையில் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது எல்லோரும் என்ன பண்ணியிருப்போம், மஞ்சள் பையை தானங்க கொண்டு போயிருப்போம், அப்போ பைனா இளமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து போ, போனால் உங்களுக்கே தெரியும் செல், போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறோமாங்க, அப்போ போனால் செல். அடுத்து மானா மாமரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், மானா என்னது மாமரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மீ அப்படின்னா வான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், மீ வான். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணா மூப்பு, மூணா வயசானவங்கள மூப்பு அப்படின்னு சொல்லி, அப்போ முதியோர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம், அப்போ மூணா மூப்பு. அடுத்து மே, மேனா அன்பு. சரிங்களா, மேனா அன்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மை, மைனா அஞ்சனம். சரிங்களா, அப்போ என்னை பார்த்தா நீங்கள் அஞ்சனம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மை அப்படின்னா அஞ்சனம். அடுத்து மோ, மோனா மோத்தல். ஸோ மோந்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களேங்க, அப்போ மோனா மோத்தல். அடுத்து யானா அகலம், ரொம்ப அகலமாக இருக்கியா, பார்த்து தாயா போக முடியும் அப்படின்னு சொல்லுவோம்லங்க நம்ம பேச்சு வழக்கில், அப்போ யானா அகலம். அடுத்தது வானா அழைத்தல், அது உங்களுக்கு நல்லா தெரியுங்க, வா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா இங்கே அழைக்கிறீங்க, அப்போ வானா அழைத்தல். அடுத்து வீணா மலர். சரிங்களா, ஸோ இது மலருடைய ஒரு நிகழ்வு தான் வி அப்படின்றது. சரிங்களா, ஸோ இதே இது பூ அப்படின்னாலும் மலரை தான் குறிக்குது, வி அப்படின்னாலும் மலரை தான் குறிக்குது. அடுத்து வை, புல், அப்போ வைக்கோல் புல்லை அள்ளிட்டு வா அப்படி தானங்க சொல்லுவோம், வைக்கோல் புல்லை அள்ளிட்டு வா அப்படி மாடுக்கு போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அப்போ வைனா புல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வவ், வவ்வுனா கவர், அப்போ நாய் வந்து வவ்வுன்னு நம்மளை வந்து கவ்வுமாங்க, அந்த கவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ வவ்வுனா கவர். அடுத்தது நோ, நோனா நோய், ஸோ நோனா நோய், அப்போ நோக்காடு வந்துருச்சா அப்படின்னு நம்மளை கேட்பாங்களாங்க, அப்போ நோய். அடுத்து தூ, தூனா ஒன்றுன்னு அர்த்தம். சரிங்களா, தூணா தூவனானா தூய்மைன்னு சொல்லி சொல்லுவோம், தூணா உன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, மொத்தம் 43 இருக்குது, ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 2 டைம் கேட்டாலே உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சுக்கிறோங்க. அடுத்து கீழே பாருங்கள், மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழியில் மொத்தம் 17 ஓரெழுத்து ஒரு மொழி வந்து ஓரெழுத்து சொற்கள் வந்து தற்கால வழக்கில் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். மொத்தம் 42. அந்த 42ல் பாருங்கள், ஸோ இந்த பகுதி நான் சொல்கிறது, அப்போ ஆவண்ணா, ஈகை, சீதா, தீத்தை, நாணி, பாபு, பைப்போ, மாமை, வாவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். சரிங்களா, இதெல்லாம் அப்படியே சொன்னீங்கன்னா ரைமிங்லேயே உங்கள் மனசில் அப்படியே உட்காந்துரும். சரிங்களா, இந்த 17 சொற்கள் வந்து தற்காலத்தில் வந்து பெரும் அளவில் வழக்கத்தில் இருக்குது. மொத்தம் 42 இருக்குது. இந்த 42ஐயுமே நான் பயன்படுத்துகிறேன்னா கிடையாது, ஆனால் தற்காலத்தில் ரொம்ப அதிகமாக பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் மொத்தம் எத்தனைன்னு கூட கேட்கலாம், 17. சரிங்களா, ஸோ மிக முக்கியமான பகுதி. இந்த பகுதியை வந்து நீங்கள் முழுமையாக நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எல்லா வினாத்தாள்லையும் கண்டிப்பாக இந்த பகுதி இல்லாமல் வினாக்கள் இருக்காது. ஸோ இந்த பகுதியை கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு என்றும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும். முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி.